உறவுகள் அனைவருக்குமே எனது இன்னொரு வணக்கங்க. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரிகாலன் நாகவுடுவான் பிரதேசத்தில் நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டின் பிரதமர் கருணி அமரசூரி அவர்கள் வேற உள்ளார். அதைத்தான் நீங்கள் அந்த காணொலியை பார்க்க போகிறீங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் கௌரவ பிரதமர் தற்போது வந்து விட்டார் எங்கள் கரிகாலன் நாகவுடுவான் பிரதேசத்துக்கு. அவர்களை அன்போடு வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றோம். வரவேற்றப்படுகின்ற அந்த நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து மலர் மாலை அணிவித்து வரவேற்கப்படும் அந்த நிகழ்வும் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அழைத்து வரப்படுகின்ற அந்த காட்சி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எமது தாய் திருநாட்டினுடைய 77 வருட அரசியல் வரலாற்றிலே முறையாக எமது நாட்டின் பிரதமர் அவர்கள் எமது மண்ணிற்கு வருகை தந்து தற்பொழுது சமய தலைவர்களுடைய ஆசையோடு அங்கே மேடைக்கு அழைத்து வரப்படுகின்ற அந்த காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மூவின சமயத்தினுடைய சமய தலைவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எமது தோழர்களே, தோழியர்களே அனைவருக்கும் எமது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் சுபீட்சமும் என்றென்றும் நிலவற்றும் என்று வேண்டியவனாக சம்பிரதாய பூர்வ நிகழ்வினை தொடர்ந்து மேடை நிகழ்வு தற்பொழுது இடம்பெற காத்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வரவேற்புரையை வழங்கி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதற்காக நான் அன்போடு அழைக்கின்றேன் எமது தோழர் திரு கருணானந்த ராசா கஜரூபன் அவர்களை வரவேற்புரையை வழங்குவதற்காக அன்போடு இங்கு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். පළමුවෙන්ම අපේ ගෞරවනීය කුරක්කතුමාගෙන් පියතුමන්ලගෙන් පැවිදි සොහොයුරියන්ගෙන් අවසරයි. වේදිකාවේ සිටින සියලු දෙනාගේම අවසරයි. පැමිණ සිටින සියලුම සහෝදරියන් சகோதரவருங்கேன் அவசராய். முதற்கண் நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் எமது மத தலைவர்களான அன்பார்ந்த மதிப்புக்குரிய குருக்கள், அதே போன்று அருட்தந்தைமார்கள், அருட்தந்தை சகோதரிகள், அதே போன்று எமது முஸ்லிம் மதம் சார்ந்த எமது மௌலவி அந்த தலைவர்கள், அதே போன்று இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் எமது அன்பார்ந்த தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறிக்கொண்டு, அதே போன்று இந்த காலை பொழுதிலே இங்கு வருகை தந்திருக்கும் அன்பார்ந்த தாய்மார்களே, தந்தையர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
දෙදස් 24 මැතිවරණ ජයග්‍රාහී මැතිවරණ දෙකකට පස්සේ මට කිලිනොච්චි දිස්ත්‍රික්කයට ඇවිල්ලා මුලංකාවිල් වලට ඇවිල්ලා ඔබ සියලු දෙනා එක්ක අදහස් ටිකක් බෙදා ගන්න අවස්ථාවක් ලැබීම ගැන බෙහෙවින්ම සන්තෝෂ වෙනවා. கடந்த 2024 ஆண்டு இடம்பெற்ற அந்த 2 தேர்தலுக்கும் பின்பு வெற்றிகரமான அந்த தேர்தலுக்கு பின்பு முதல் தடவையாக கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த முழங்காவில் நாச்சிகுடா போன்ற இந்த பகுதிக்கு வந்து இந்த மக்களை சந்தித்தது தொடர்பாக எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. මැතිවරණ තියලා දැන් මාස 3ක් 4ක් විතර වුණාට මම මේක අවස්ථාවක් කරගන්නවා. අපි ඇවිල්ලා ආපු පළවෙනි අවස්ථාව නිසා අපේ ජයග්‍රහණය වෙනුවෙන් වැඩ කරපු ජයග්‍රහණයට සම්බන්ධ වෙච්ච සියලු දෙනාටම බෙහෙවින්ම ස්තුතිවන්ත වෙන්න. தேர்தல் நடந்து 3-4 மாதங்கள் கடந்து விட்டாலும் இந்த சந்தர்ப்பத்திலே அதற்கு பின் முதல் தடவையாக வந்த சந்தர்ப்பமாகியது என்றபடியால் உங்கள் அனைவருக்கும் அந்த தேர்தல்களிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆணையை வழங்கி ஒரு ஜனாதிபதியை அதே போன்று பாராளுமன்றத்தை உருவாக்கிய உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை இந்நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். මේ ඒ ජයග්‍රහණ දෙකම ඇත්ත වශයෙන්ම ආණ්ඩුවක් පක්ෂයක් ජයග්‍රහණයක් විතරක් නෙවෙයි මේ රටේ ජනතාවගේ මේ රටේ පුරවැසියන්ගේ ජයග්‍රහණයක් හැටියට තමයි අපි දකින්නේ. அந்த தேர்தல் வெற்றி என்பது ஒரு கட்சியின் அல்லது ஒரு நபரின் அல்லது ஒரு அரசாங்கத்தின் வெற்றியாக இருந்தாலும் இந்த நேரத்திலே அந்த வெற்றிக்காக அந்த வெற்றி என்பது உண்மையிலே பொதுமக்களாகிய உங்களுடைய வெற்றியாகத்தான் நாங்கள் அதை கருதுகிறோம். මේ රටේ ජනතාව පුරවැසියන් හැටියට එකතු වෙලා දේශපාලන වෙනසක් වෙනුවෙන් පක්ෂයක් ආණ්ඩුවක් කරන්න පත් කරගත්ත මොහොතක් ඒක. இலங்கை பிரஜைகளாக இலங்கை மக்களாக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்றிணைந்து மக்கள் ஆட்சி ஒன்றை அமைத்துக் கொள்வதற்காக நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்த ஒரு தருணமாகத்தான் நாங்கள் அதை கருதுகிறோம். ඒක ඉතිහාසගත ජයග්‍රහණයක්. அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வெற்றியாகும். පක්ෂයක් තනි පක්ෂයක් වැඩිම ආසන ලබාගත් පාර්ලිමේන්තුවක් අද අපිට තියෙනවා. ஒரு கட்சி ஒரே ஒரு கட்சி பாராளுமன்றத்தில் அதிகப்படியான பெரும்பான்மை வாக்குகளால் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களை நியமித்துக் கொண்ட தேர்தலாக நாங்கள் இதை கருத முடியும். මේ රටේ සෑම දිස්ත්‍රික්කයකින්ම දෙමළ මුස්ලිම් බර්ගර් මලේ සිංහල සියලුම ජනතාව ඡන්දේ දීලා පත් කරලා 159 දෙනෙක් පාර්ලිමේන්තුවට අපේ පක්ෂයෙන් පත් කරලා ඉවලා තියෙනවා. இந்த நாட்டிலே அனைத்து மாகாணங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலும் சிங்களம் தமிழ் முஸ்லிம் பேர்க மலை என்ற வேறுபாடு இன்றி எமது கட்சிக்கு வாக்களித்து ஒரு அரசாங்கத்தை நியமித்துக் கொள்வதற்காக மக்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். සෑම ජාතියක් නියෝජනය වෙන සෑම ආගමක් නියෝජනය වෙන සෑම ප්‍රදේශයක්ම නියෝජනය වෙන සෑම எந்த ஒரு மாணவனையும் கல்வியிலிருந்து விடுபடுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். ඒ නිසා තමයි අපි තෝරගත්ත ළමයින්ට සපත්තු දීලා තියෙන්නේ. ආහාර වේලක් දෙන්නේ ඉස්කෝලේ. ඒ වගේම රුපියල් 6000ක වවුචර් එකක් දීලා තියෙනවා ඉස්කෝල බඩු ගන්න. அதனால்தான் நாங்கள் அந்த பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் கொள்வனம் செய்வதற்கு 6000 ரூபாய் காசு, அதே போன்று சப்பாத்துக்களை வாங்குவதற்கு 3000 ரூபாய் வவுச்சர் உண்டு. அதே போன்று அந்த மாணவர்களுக்கு பாடசாலைகளிலே சாப்பாடு வழங்கும் மாணவர்களுக்கு 70 ரூபாவாக இருந்த கொடுப்பனவை 100 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருப்பது இந்த காரணங்கள். මේ සියල්ලම කරන්නේ අපිට ළමයි පාසල තුල රඳව ගන්න ඕන නිසා. இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்தது பாடசாலையிலே இந்த மாணவர்கள் கல்வி கற்று முன்னுக்கு போக வேண்டும் என்றபடியா. ඒක මදි. இது போதாது, எங்களுக்கு தெரியும். ළමයි ඉස්කෝලේ ආසාවෙන් එන්න ඕනේ. அதே போன்று மாணவர்களும் விரும்பி ஆசையோடு பாடசாலைக்கு வர வேண்டும். එන අවුරුද්දේ ඉඳන් අපි ළමයි ඉගෙන ගන්න ක්‍රම අලුත් කළා, අලුත් පොත් ගුරුවරුන්ට හොඳ පුහුණුවක් දීලා
ආස හිතන විදිය ඉස්කෝල හදාන්න අපි උත්සාහ කරනවා. ஆகவே நாங்கள் அடுத்த வருடத்திலிருந்து புதிய புத்தகங்களை அச்சிட்டு இந்த கல்வி முறையை மாற்றி அமைத்து ஆசிரியர்களுக்கு புதிய பயிற்சிகளை கொடுத்து இந்த மாணவர்கள் ஆசையோடு பாடசாலைக்கு வரக்கூடிய வகையிலே இந்த முறையை நாங்கள் மாற்றி அமைப்போம். අපි තදින්ම විශ්වාස කරන දෙයක්. අපි හරියටම අපි ආණ්ඩුවක් හැටියට අපි තදින්ම විශ්වාස කරන දෙයක් තමයි ලංකාව වෙනස් කරන්න නම් අධ්‍යාපනය වෙනස් කරලා ඉන්න ඕනේ. ஆமாம், ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் மிகவும் உறுதியாக நிற்கின்றோம். ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் அந்த நாட்டின் கல்வித்துறை மேம்படுத்தணும், வளர்க்கணும் என்று அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. සියලුම දරුවන්ට ලොකු ඉස්කෝලවල දරුවන්ට විතරක් නෙවෙයි, ජැෆ්නාවල දරුවන්ට විතරක් නෙවෙයි, කොළඹ දරුවන්ට විතරක් නෙවෙයි, නුවර දරුවන්ට විතරක් නෙවෙයි, මේ රටේ සියලුම දරුවන්ට හොඳම දේ ලබා දෙන්න තමයි අපි උත්සාහ කරන්නේ. ஆமாம், இந்த நாட்டிலே நகர்ப்புறங்களிலே இருக்கும் யாழ்ப்பாணம் அல்லது கொழும்பு வேறு வேறு நகர்ப்புறங்களில் இருக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இவ்வாறான பகுதிகளில் இருக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் கொடுக்கும் பிள்ளைகளுக்கும் சமத்துவமாக அந்த கல்வி உரிமை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகவேதான் நாங்கள் அந்த நடவடிக்கையில் எதிர்காலத்தில் எடுக்கின்றோம். ஆகவே அனைத்து பிள்ளைகளுக்கும் நாங்கள் அந்த கல்வி உரிமையை சமனாக நாங்கள் வழங்குவதற்கு திட்டங்களை மேற்கொள்வோம். ලේසි නෑ. இலகுவான காரியம் அல்ல. අභියෝග තියෙනවා, කරදර තියෙනවා, අපිට බාධා කරන අය ඉන්නවා. ඒත් අපි සියලු දෙනා එකතු වුණොත්, ජනතාවත්, ආණ්ඩුවත්, පුරවැසියත්, පාලකයත් අපි සියලු දෙනා එකතු වුණොත් මේක අනිවාර්යෙන් කරන්න පුළුවන්. இதற்கு சவால்கள் வரும். ஆகவே இந்த சவால்களை நிவர்த்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு இடையூறுகள் வரலாம், ஒவ்வொரு பிரச்சனைகள் வரலாம். என்றாலும் இந்த நாட்டிலே அரசியல் அதிகாரிகள், மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து முடிவுகள் எடுத்து நடைமுறைப்படுத்தும் போது எந்த ஒரு சவாலையும் எங்களுக்கு பெற்றுக் கொள்ள முடியும் என்பதையும் கூற வேண்டும். ඒ නිසා මම කියන්නේ අපි ඇවිල්ලා ඉන්නේ ඕගොල්ලෝ අපිට දුන්න ජනවරමත් එක්ක. අපි විශ්වාස කරන්නේ මේ රටේ පුරවැසියන්, මේ රටේ ජනතාව. අපිට සංවාදයේ එකඟතාවය තියෙන්නේ ඔබත් එක්ක. ඔබත් එක්ක එකතු වෙලා අපි විශ්වාස කරනවා අනිවාර්යයෙන්ම මේ රට හදාන්න පුළුවන්. සියලු දෙනාට සමානාත්මතාවය තියෙන, සියලු දෙනාම පිළිගන්න, සියලු දෙනාට ආරක්ෂිතව ජීවත් වෙන්න පුළුවන් රටක් අපි එකතු වෙලා හදමු. ஏனென்றால் எங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த ஆணையை கொடுத்திருப்பது நீங்கள் மக்கள். ஆகவே உங்களோடு தான் எங்களுக்கு உடன்பாடு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆகவே நாங்கள் மும்முரமாக செயல்படுவோம். ஆகவே மக்களுடன் உண்டா சேர்ந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது அது வெற்றியளிக்கும் ஒரு நடவடிக்கையாக எங்களுக்கு மாற்றி அமைக்கலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. එකතු වුණාම අපි ශක්තිමත්. කාටවත් අපිව බෙදන්න බෑ. நாங்கள் ஒன்றிணைந்தால் நாங்கள் பெரிய ஒரு சக்தியாக இருப்போம். யாருக்கும் எங்களை பிரிக்க இயலாது. විශාල වෙනසක් මේ රටේ ඔබ සිද්ධ කරා. ඒ වෙනස වෙන පැත්තකට ගෙනියන්න අපි කාටවත් ඉඩ දෙන්නේ නැහැ. ජාතිවාදය අවසන් දෙන්නේ නැහැ. නීතිය ඕන විදියට අතට අරගෙන බලවත් මිනිස්සුන්ව විතරක් රකින්න නීතියකට අභීත දෙන්නේ නැහැ. පුරවැසියාට මුල් තැන දෙන රටක් අපි හදනවා. ஆமா, மக்கள் தான் சக்தி. அந்த மக்கள் சக்தியை பிரிக்க யாருக்குமே முடியாது. ஆகவே அனைத்து மக்களுக்கும் சமனாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதே போன்று அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த வலுவான சக்தியை பயன்படுத்தி நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாங்கள் கட்டாயமாக நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூற விரும்புகிறோம். අපි ඔක්කොමලා එකතු වෙලා පොහොසත් රටක් අපි සියලු දෙනාටම ලස්සන ජීවිත ගොඩනගන්න, සියලු දෙනාටම ශක්තිය, ධෛර්යය ලැබේවා. මේ අවස්ථාවට එකතු වීමත් ඔබේ කාලය මේ වෙනුවෙන් වෙන් කිරීම පිළිබඳවත් බෙහෙවින්ම ස්තුතියි. අපි මේ රට එකතු වෙලා හදමු. ஆமாம், நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த நாட்டை ஒரு வளமான நாடாக, அழகான வாழ்க்கையாக அமைப்பதற்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம். ஆகவே இந்த நேரத்திலே எமது இந்த கருத்துக்களை செவிமடுப்பதற்காக இங்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும்
நன்றியை தெரிவிப்பதோடு எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த செயல்பாட்டை முன்னுக்கு கொண்டு போவோம். அதற்கான தலைமைத்துவம், அதற்கான உதவிகள் அனைத்துமே நாங்கள் வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு தனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரசாங்கத்தினுடைய கொள்கையினை மிக அற்புதமாகவும் காத்திரமான முறையிலே வழங்கி சென்ற எமது தாய் திருநாட்டினுடைய கௌரவ பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு எமது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்து எமது மக்களோடு மக்களாக மக்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து எதிர்காலத்திலே அரசாங்கத்தினுடைய திட்டங்களை அழகான முறையிலே வகுத்து இங்கே தொகுத்து தந்து எங்களோடு இவ்வளவு நேரமும் அமர்ந்திருந்து பல்வேறு கருத்துக்களை வழங்கிய எமது கௌரவ பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களுக்கு எமது பிரதேசம் சார்பாக, எமது பிரதேச கட்சி தொண்டர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டும் இந்த நிகழ்வினை ஒழுங்கமைப்பு செய்வதற்கும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைத்து சமய தலைவர்களுக்கும் அதே போன்று இந்த நிகழ்வினை ஒழுங்கமைப்பு செய்த எமது கட்சியினுடைய தோழர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எடுக்கணும்